நான் இப்போ தான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் இன்ஸ்டாவில் கால் பண்ணியிருந்தீங்க. சாரி, என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. நான் பார்த்தேன், மார்னிங்லேருந்து நானும் கொஞ்சம் லைவெல்லாம் பார்த்தேன். இப்போ கூட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோ பேசுறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாண்ட்ரா என்னென்ன பண்ணுறாங்க, பார்வதி சாண்ட்ராவை பற்றி என்னென்ன பேசினாங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணவங்களாம் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ரா என்ன பேசினாங்க விக்ரம் கிட்ட அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க. சப்போஸ் விக்ரம் கிட்ட என்ன பேசினாங்க சாண்ட்ரா அப்படின்னு யோசிக்கிறவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஸ்டோரியை போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல் ரீலும் வரும். ஏன்னா ஸ்டோரியில் வந்து பாதி தான் வருது. ஸோ விக்ரமோட எக்ஸ்ப்ளனேஷன் வரல. அதனால் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பேசினதும் சேர்ந்து வந்திருப்போம். விக்ரம் என்ன பேசினாருன்னா யோசிக்காதீங்க. விக்ரம் ரொம்ப ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்வேன். என்னன்னு தெரியல, பார்வதி விஷயத்தில் விக்ரம் இப்போலாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் அவங்கள பற்றி வந்து இல்லை பார்வ அப்படி இல்லைன்னு சில பேருக்கு புரிய வைக்கிறாரு. அப்படிங்கும்போது ஐ தேங்க் டு விக்ரம். அண்ட் மெயின் டு பாயிண்ட்டுக்கு வரேன் நான் என்ன விஷயம் அப்படின்ட்டு. கேரக்டர் அசாசினேட் பண்ணுற சாண்ட்ரா அவர்கள் வந்து இதை நேற்றே தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அரோரா கிட்ட லைவில் பேசினதாக இருக்கட்டும், அரோரா சுபிக்ஷா கிட்ட கேமரா கூட டப்புன்னு திருப்பிட்டாங்க அவங்க என்ன பர்சனல் பேசினதை. ஸோ அந்த 18+ கண்டென்ட் எல்லாம் வந்து இப்போ கண்டஸ்டன்ட் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. ஓகே, இது புதுசு கிடையாது. சாண்ட்ரா கிட்டேருந்து நம்ம இதை எதிர்பார்த்தது வந்து புதுசு கிடையாது. திவ்யாவையும் அப்படி தான் பண்ணாங்க, கனியும் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ வந்து அது பார்வதிக்கு வருது. அப்படின்னும் போது பார்வதியை பற்றி தப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டை வந்து அவள் இந்த மாதிரி நோக்கத்தில் பார்த்தா, நான் வந்து அப்போ கூட செருப்பால் டிபெண்ட் சொன்னேன், அவளுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்படி பண்ணா அப்படின்னும் போது, ஏன் சாண்ட்ரா போன வாரம்லாம் புலந்து உட்காந்து அவங்க கூட உட்காந்து காசிப்ஸ் பேசுனீங்களே, விக்ரம் கனி பற்றியெல்லாம் பேசுனீங்களே, அப்போ ஏன் நீங்கள் இதை ஒரு நாள் கூட பார்வதிக்கிட்ட திருப்பி இதை பற்றி நீங்கள் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்படின்னு தோணுது. கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி நைட்டு நடக்கக்கூடிய அந்த காரில் வர பிரச்சனைகள் ப்ரமோவில் பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் டிசைட் பண்ணிக்காதீங்க. கமருதீன் மேலேயும் பார்வதி மேலேயும் அவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், அவங்களுடைய லவ் ட்ராக்கை பற்றி நான் பேச விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் த டாபிக். எனக்கு அது பிடிக்கலை. அதில் நான் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கேன். பட் கேம் வைஸ் பார்க்கும்போது பார்வதி என்ன பேசுகிறாங்க, சாண்ட்ரா என்ன பேசுகிறாங்க, கமருதீன் என்ன பேசுகிறாரு, பல வார்த்தைகள் விடப்படுது. அந்த ஃபுல் அந்த டாஸ்க்லையுமே வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் பேட் வேர்ட்ஸ் நிறைய பேசியிருக்காரு. கமருதீனும் பேசியிருக்காரு, சாண்ட்ரா பேசியிருக்காங்க. இது எல்லாமே வந்து லைவில் எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் பேசினதை வச்சு ப்ரமோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கிளியர் கட்டாக தெரியுது. பார்வதி அண்ட் கமருதீனை ரெட் கார்டு கொடுக்க வைக்கணும், அப்புறம் வந்து 2 பேரையும் வெளியில் அனுப்பணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரமோவாக தெரியுது. ப்ரமோலேயே இப்படி தெரியுதுன்னா எபிசோட்லேயும் மேக்ஸிமம் கட்டிருக்கோன்றது எனக்கு தெரியும். அது பார்வதி கமருதீனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்றதும் எனக்கு தெரியும். கேம் வைஸில் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், கேமை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காரில் அவ்வளோ பேசும்போது விக்ரம் தலையில் கை வச்சுட்டு இப்படி படுத்துட்ருக்காரு, சபரி முன்னால் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு வாய்? அது ஏன் கேட்கலை? ஒருவேளை ப்ரமோவில் காமிக்கலையா? ப்ரமோவை மட்டும் பார்த்துட்டு பார்வதி கமருதீன் ரெட் கார்டு, பார்வதி கமருதீன் வெளியில் அனுப்புங்கன்னு சொல்கிறவங்களும் நான் கேட்குறேன். எப்படி நீங்கள் ஒரு எபிசோடை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் இப்படி பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாரி, ப்ரமோவை பார்த்துட்டு மட்டும் எப்படி இப்படி பேச முடியுன்றது எனக்கு தெரியல. அப்படியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இதுவே போதும். அவங்க எபிசோடில் உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு எபிசோட் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து சாண்ட்ராவும் லேஸ்பட்டவங்க கிடையாது. எப்படி ட்விஸ்ட் பண்ணால் எப்படி கமருதீன் பேசுவார்ன்றதை போன வாரம் கூட அவங்க வந்து பார்வதி கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து சொல்லிட்டுருக்கா, ஒரு வார்த்தை அவள் சொன்னால் 10 வார்த்தை கமருதீன் அண்ட் வந்து வினோத் வந்து விடுவாங்கன்றது வந்து தெரியும் அப்படிங்கிறது ஐ திங்க் அமித் அண்ட் பாரு கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக்கை தான் இவங்க இந்த கார் கேமில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். நானுமே ப்ரமோவை பார்த்ததுனால நான் இதை சொல்கிறேன். பட் லைவில் எப்படி வரும்ன்றது தெரியாது. 1. ரெண்டாவது விஷயம் வந்து பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கிறவங்க வந்து பார்வதி சபரி இவங்கள வெளியில் அனுப்பணும் அப்படின்றது ஒரு மோட்டிவ். ஸோ இதை நான் ட்ராமான்னு சொல்ல மாட்டேன்.
ஓப்பனாக அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ பேனிக் அட்டாக் வந்திருக்கு, அதை நான் அக்ரி பண்ணுறேன். அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க, அக்ரி பண்ணுறேன். சபரியும் விக்ரமும் பயங்கர பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசி அதை ப்ரமோலே பீப் போடுற அளவுக்குலாம் இருந்தது, அக்ரி பண்ணுறேன். ஃப்ராடுன்னு கம்ருதீன் சொன்னதை எல்லாரும் இப்போ அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்க, சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? திவ்யாவை வந்து விக்ரம் ஃப்ராடுன்னு சொன்னார், அப்போ ஏன் விக்ரம்க்கு இவ்வளோ அகெயின்ஸ்ட் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இப்போவும் சொல்கிறேன், கம்ருதீனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. வேர்டை மட்டும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ஃப்ராடு தான், 2 வேர்டுமே ஃப்ராடு தான். ஸோ அங்கத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இங்கத்துக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 2வது விஷயம் வந்து சபரி வந்து கொந்தளிச்சு வர்றாரு. இப்போ சாண்ட்ராவை வெளியில் தள்ள பார்வதி 10 நிமிஷத்துலேருந்து கார்லேருந்து வெளியில் இறங்கணும், உள்ளே ரெடி யாரோ அப்படின்னு டோரை மூடுறாரு. சூப்பர் சபரி, செம. பேசும்போது உங்கள் வாயை எங்கே வச்சுருந்தீங்க, ஏன் கேட்கல? இப்போ ப்ரமோ வச்சு தான் நான் பேசுகிறேன், ஓகே? ஸோ ஏன்னா எல்லாம் ப்ரமோவை பார்த்து தானே கமெண்ட் போடுறீங்க, அப்போ நான் கேட்குறேன் அதை ப்ரமோ வச்சுட்டு. ஓகே, அன்றைக்கி அந்த பொண்ணு கண்ணில் அடிபட்டிருந்ததே, அன்றைக்கி எங்கே போச்சு உங்களுடைய கருணை, பாசம், பண்பு எல்லாம் எங்கே போச்சு? சபரி எங்கே போனீங்க? அப்போ நீங்கள் கண்மூடித்தனமாக இருந்தீங்கல்ல உங்கள் கேம் கான்சன்ட்ரேஷனில். விக்ரம் அன்றைக்கி எங்கே இருந்தீங்க? கண்ணில் அடிபட்டு இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருந்தாங்களே, ஒரு கர்ட்டஸிக்கு கூட ஒரு கண்டஸ்டன்ட் விசாரிக்கலையே, அப்போ எங்கே போயிருந்தீங்க விக்ரம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க, ஒரு 20-25 மினிட்ஸில் திருப்பி வந்துட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். அப்படிலாம் நடந்தும் அவங்க வந்து ஷீ வில் பி ஆல் ரைட், நல்லா இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்துருச்சு வெளியில். அப்போது உங்களுக்கு தேவைன்னா அவங்கள வெளியில் அனுப்பணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. விக்ரம் சபரியை சொல்கிறேன். திவ்யா ஆல்சோ, வா திவ்யா வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. எனிவேஸ், நம்ம லைவில் இன்றைக்கி யாரும் வந்து எபிசோட் பார்க்காம லைவை பாருங்களேன். நான் லைவில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராலாம் கிடைக்கும். நான் சொல்கிறேன், கம்ருதீன் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட வேண்டிய ஒரு நபர் தான். கம்ருதீன் மேலே இருக்கிற கோபம் பார்வதி மேலே திரும்பி இருக்குன்னா பார்வதியோட காதல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்மூடித்தனமான காதல் வந்து கோபமாக எல்லாத்தையுமே பார்வதி மேலே கோவப்படுற அளவுக்கு மாற்றிருக்கு, என்ன உட்பட. ஸோ அதையும் காதலையும் கேமையும் நான் பார்வதி கிட்ட கம்பேர் பண்ணிக்க விரும்பலை. பார்வதி கேமில் கரெக்டாக இருக்காங்க, வார்த்தைகள் விடலை. ஸோ நம்ம அதை லைவில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ப்ரமோவில் இவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ.